பார்த்தீங்கன்னா, அதாவது எடிட்டர் அப்போ வந்து எப்படி எடிட்டரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்டு தான், தெரிஞ்சப்ப இன்ஸ்டா மூலியமா தெரிஞ்சு ஒரு பிரபலங்கிறத விட அவர் பண்ணிகிட்ருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக பிரபலம் ஆயிடுவார். அது எனக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எடிட்டிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான்னா ஃபஸ்ட்டு படிக்கிறதுல வந்து ஒரு 20% இருந்தாலும் மீதி 80% அவனுக்கு எடிட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ சின்ன வயசில் சின்ன சின்ன ரீல்ஸ் நம்ம சோசியல் மீடியாவில் போகிற இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி போகிறதுல வந்து சின்ன சின்ன வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்திருக்கான். இப்படியே கண்டினியூஸாக 12th வரைக்குமே போட்டுட்டு இருந்திருக்கான். அவனோட அந்த எடிட்டிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் 0% கூட குறையலை. அவனுக்கு இருக்கிற 80% விட இப்போ அந்த 20% கூடி 100% அவனுக்கு எடிட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் அப்போ 12th வரைக்கும் முடிச்சுட்டு எடிட்டிங் ஃபீல்டிலேருந்து வந்தவன் திருப்பி காலேஜ் வரைக்கும் வந்தான். அந்த பையன் வரான். வந்தோடனே ஃபஸ்ட்டு அவன் ஒரு மொபைல் வாங்குறான். அதாவது அந்த மொபைலோட விலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 lakh சம்திங் தான் இருக்கும். ஸோ அந்த மொபைல் அவன் வாங்குறான். காலேஜ் போகிறான். எப்படி அவனால் 1 lakh சம்திங் கட்ட முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சப்ப அவன் சொன்ன ஒரே வார்த்தை எடிட்டிங். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மொபைலை வச்சு அவனால் எவ்வளோ வீடியோஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ, யார் யாருக்கு எடிட்டிங் சின்ன இந்த பைக் வீடியோ, ரீல்ஸு, ரீக்ரியேஷன்ஸ் இந்த மாதிரி வீடியோ எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட்டில், அதாவது பட்ஜெட்டில் அமௌண்ட்டில் வாங்கி அதில் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி அவன் மொபைல் டியூவை அடைச்சிட்றான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், மொபைல் டியூவை அடைச்சிட்றான். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு மேக் புக் வாங்குறான், ஐபேட். அதாவது ஆப்பிளில் எனக்கு அது பட்ஜெட் தெரில. ஸோ அதை வாங்குறான். நெக்ஸ்ட்டு அதையும் சின்ன அதாவது எப்படின்னா சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படின்னா அவனோட எடிட்டிங் அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த பைக் ரீல்ஸோ, ரீக்ரியேஷன் ரீல்ஸோ, வீடியோஸோ போடுறத பார்த்துட்டு அவனை பிடிச்சி அப்ரோச் பண்ணி அடுத்து சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண பார்க்குறாங்க. அதை பண்ணி அந்த லேப்டாப்புக்கும் இஎம்ஐலே கட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பைக், அவனோட ஃபேவரட் பைக், அதாவது ஒரு ராயல் என்ஃபீல்டு, அந்த பைக்கை வாங்குறாப்புல. அந்த பைக்கே வாங்கி அதுக்கும் இஎம்ஐ பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்படி இந்த 3 போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லேயே அவனோட மொபைலோட இஎம்ஐயை முடிச்சிடறான். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஒரு மொபைல் வாங்குறேன். ஸோ நான் இது வாங்குறதுனால அவன் நிறைய சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே எடுத்துக்கூடாது. அவன் என்ன வாங்குறான்னா, அவன் பர்பஸ்க்கு வீடியோ எடுத்துக்கு இந்த மொபைல் எடுத்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி எடிட்டிங்க்கா இந்த லேப்டாப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவன் அந்த பொருள் மேலே அப்ரோச் பண்ணுறான். நிறைய பணம் வருதுங்கிறதுக்காக ஒருபோதும் கிடையாது. அதுவும் இஎம்ஐயில் தான் வாங்குறான். ஸோ இத்தனை பொருளுமே ஒருத்தர் இஎம்ஐலால் வீடை பேஸ் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டான். அவனுக்கு தெரிந்த ஒரே நம்பிக்கை அவனோட எடிட்டிங் ஸ்கில்லு, அவனோட நம்பிக்கை. இதை வச்சே நிறைய கொஞ்சம் டேலண்ட் க்ரோத் ஆகி இப்போ ஓரளவு க்ரோத் ஆகி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரம் அவர் இருக்காருன்னு சொல்லி. அவர் வேறு யாரும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில் 350 Soul அப்படிங்கிற என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ